பேசி பேசி வளர்த்த கட்சியான திமுக இன்று பேசியே அழியப் போகிறது என தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணிக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று எதிர்கட்சிகள் தவேகாவை பற்றி விமர்சிப்பதற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல அறிவுரைகள் இன்று வழங்கப்பட்டது. அந்த வகையில் திமுகவை பற்றி ஆதவ் அர்ஜுனா பல்வேறு விதமான கருத்துக்களை அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் முன்வைத்தார். திமுக ஆட்சியில் இருந்தாலும் நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிவிட முடியாது, இது போன்ற பல தகவல்களை ஆதவ் அர்ஜுனா அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். அதே போன்று பேசி பேசியே வளர்ந்த திமுக கட்சி இன்று பேசியே அழிய போகிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். அந்த வகையில் எதிரணியை தப்பு செய்ய விட வேண்டும், அப்போதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். நம்மளை கேவலமாக திட்டும் பொழுதுதான் பெண்கள் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இன்று நடைபெற்று வந்த அந்த தகவல் தொழில்நுட்ப அணி அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராகவும் திமுகவை விமர்சிப்பது தொடர்பாகவும் திமுகவின் அந்த ஓட்டு வங்கிகளை எவ்வாறு பெற வேண்டும், அது மட்டுமல்லாமல் திமுகவுக்கு அதிகம் செல்வாக்கு உள்ள இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தை அந்த சமூக ஊடக பிரிவு மூலமாக எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக பல ஆலோசனைகள் இன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தின் வாயிலாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டமானது ஆதவ் அர்ஜுனாவுடைய முழுக்க அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ஏற்பாட்டிலும் தலைமையிலுமே நடைபெற்றது. அதே போன்று நமது கட்சியின் சமூக வலைதள பக்கங்களை பார்த்துதான் மக்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்கிறது தெரிய வரும். அந்த வகையில் நாம் எவ்வாறு கண்ணியமாகவும் எவ்வாறு எதிர்கட்சிகளை விமர்சிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று திமுகவின் பிரச்சார பீரங்கி என கூறி திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அவருடைய புகைப்படத்தை காட்டியும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளிடம் பேசியிருந்தார். பேசி வளர்ந்த கட்சி திமுக, ஆனால் இன்று பேசியே அழிய போகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதே போன்று லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுங்க என்கின்ற அந்த சொல்லும் தலைவர் அவர்களை இடது காலாலேயே அவர்களால் டீல் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்து திமுக எதிராக தன்னுடைய அந்த பல கருத்துக்களை முன்வைத்து அங்கு இன்று வருகை தந்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணிய நிர்வாகிகளிடமும் திமுக ஓட்டு வங்கியை எவ்வாறு பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போன்று திமுகவிற்கு அதிகம் செல்வாக்கு உள்ள அந்த தொகுதிகளில் எவ்வாறு கட்சியை வளர்க்க வேண்டும், சமூக ஊடக வாயிலாக தமிழக வெற்றி கழகம் என்னென்ன விஷயங்கள் முன்னேற்பாடுகள் செய்து வருகின்றது என்பது தொடர்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக எவ்வாறு எடுத்துரைக்க வேண்டும் என்பது தொடர்பான பல அறிவுரைகள் இன்று வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.